இப்போ நான் வந்து பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து ரொம்ப சிம்பிள் மேட்ரு. அதுக்கு தேவையான பொருள் வந்து பால், நெய், ஏலக்காய், அப்புறம் சேமியா, முந்திரி, திராட்சை ப்ளஸ் கொஞ்சம் சர்க்கரை. ஃபஸ்ட்டு சேமியா போட்டு லைட்டாக வறுத்துக்குவோம். இது வெறும் 2 ஆளுக்கு மட்டும் செய்கிறதுனால நான் வந்து இவ்வளோ கம்மியாக போட்டு செய்கிறேன். ஃபஸ்ட்டு அழகாக வறுத்துக்குவோம். கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வறுப்போம். அப்புறம் லைட்டாக நெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதில் கிஸ்மிஸும் முந்திரியும் போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ அந்த முந்திரியும் திராட்சையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதே தாட்சியில் லைட்டாக பால் ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிக்கு வரட்டும். அதோட பாலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப திக்காலாம் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஏலக்காவையும் சர்க்கரையும் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு வந்து பாலோட கரைஞ்சிரும். அதுக்காக இதை இப்போ நம்ம கொட்டுறோம். அதில் அந்த மாதிரி கலந்துட்டு ஏலக்காவெலாம் போட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த சீம்பால் ஸ்மெல் வரும் பாருங்களா, அந்த மாதிரி வரும். அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும் எப்போ சேமியா போடணுன்னு. லைட்டாக கொதி வரும்போது தான் வந்து நம்ம சேமியாவை போடணும். ஓகேவா? இப்போ கொதி வந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து சேமியாவை போட வேண்டியதான். நம்ம சேமியாவை போட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு கலக்கி விட்டே இருக்க வேண்டியதான். சேமியாவோட கொஞ்சம் ரவையும் அழகாக வறுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட போகிறோம். இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு ஒரு அழகாக கலக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக கெட்டி பதம் வரும். அப்படியே சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டான பாயாசம் ரெடி. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. அதோட டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பால் பாயாசம் ரெடி.